டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அருமையான காலை நேரத்தில் உங்களோட இணைஞ்சிருக்கிறது ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு. நம்மளோட கடை இன்றைக்கும் அதிகாலையிலேயே திறந்தாச்சு. ரொம்ப பரபரப்பாக ஆரம்பித்தாச்சு வேலை எல்லாத்தையுமே. டீ மாஸ்டர்லாம் ஒரு வணக்கத்தை போட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தான் எங்கள் கடையோட ஆளின் நாள் அழகுராஜா. எல்லா வேலையும் பார்ப்பார். டீ போடவும் தெரியும். கவுண்டர்லேயும் நின்று சேல்ஸ் எல்லாமே பார்த்துக்குருவார். இப்போ டீ எல்லாமே நம்ம கடையில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கேசரி இதெல்லாம் வைக்கிறதுக்காக இலை எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம். இனிமேல் தான் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து போட ஆரம்பிக்கணும். மாஸ்டர் கூட எங்கள் அண்ணன் தான். எல்லாமே அண்ணன் தம்பிகளாக தான் கடையில் இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து எங்கள் கடையோட விலைப்பட்டியல். இன்றைக்கும் நம்ம கடையில் நிறைய புதுசான ஸ்நாக்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம கடையில் மாஸ்டர் சரக்கு போட வர்றதுக்கு முன்னாடியே இவர் இன்னொரு அண்ணன் தான். இவர் காலையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ அளவுக்கு வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சுருவார். ஏன்னா வெங்காயம் வெட்டி வச்சா தான் அடுத்து வந்து சீக்கிரமாக வந்து எல்லா சரக்கும் போட முடியும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா உளுந்த வடை. சாதாரணமாக உளுந்த வடை தான் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த உளுந்த வடையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த உளுந்த வடைக்கு தனி உளுந்து மட்டும் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். அதாவது வெறும் உளுந்து மாவு மட்டும் ஆட்டி இந்த உளுந்த வடை போட்டிருக்கிறோம். இது கூட வேறு எந்த விதமான மாவும் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை. இந்த தனி உளுந்த வடை அவ்வளவு அருமையாக இருக்கும். இந்த தனி உளுந்த வடை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ இருக்கும். இந்த தனி உளுந்த வடை போடுறது எவ்வளவு ஈஸியாக நாங்கள் சொல்லி கொடுக்குறோமோ அதை விட ஈஸியானது நீங்களே வீட்டில் போட்டுக்கிருவீங்க. அவ்வளவு ஈஸியான மெத்தட் இது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ இந்த தனி உளுந்த வடைக்கு உளுந்து 1 கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சாச்சு. ஊற வச்சு எடுத்து 2 தடவை நல்லா கழுவி கிரைண்டரில் போட்டிருக்கிறோம். நம்ம இந்த தனி உளுந்த வடைக்கு மாவு வந்து நல்லா கட்டி ஆட்டணும். ஏன்னா கொஞ்சம் மாவு லூஸ் ஆகிட்டா கூட நம்ம வந்து வேறு மாவு சேர்க்குற மாதிரி ஆயிரும். நம்ம இன்றைக்கி போட போகிறது ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால தான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு தான் நம்ம ஆட்ட போகிறோம். இந்த உளுந்து நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே தண்ணியை தெளித்து மட்டும் விட்டாலே போதும். மெதுவாக மாவு நல்லா பொங்கி வரும். இந்த தனி உளுந்து வடை நம்ம போடணும் அப்படின்னா மாவை கரெக்டாக ஆட்டணும். மாவு ஆட்டுறது மட்டும்தாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் மாஸ்டரும் கூட கிரைண்டர் பக்கத்துலேயே நின்று மெதுவாக அதை மாவை பார்த்து ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உளுந்த மாவை நம்ம கரெக்டாக ஆட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா வடை போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கா அப்படின்ட்டு அப்பப்போ கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் அந்த நிதானம். அதுலேயே கொஞ்சம் குருணையாக தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டு மறுபடியும் ஆட விட்டுறலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் மாவு ஓரளவுக்கு கையில் ஒட்டலை. தண்ணி லேசாக தொட்டுட்டு அப்படியே மாவை எடுத்து பார்த்தோம்னா உருண்டையாக வரும். கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்தாலே அப்படியே பந்து மாதிரி நிற்கணும். அப்போ தான் வந்து அந்த மாவை பிடிச்சி நம்ம கரெக்டாக வடையாக தட்டி போட முடியும். இப்போ மாவு நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. மாவை வந்து தோண்ட ஆரம்பிச்சிடலாம். மாவை தோண்டி நல்லா அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிருவோம். இந்த தனி உளுந்து வடை போடுறதுக்கு நிறையா கடைக்காரங்க விரும்ப மாட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மாவு நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா இது வந்து நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி தெரியும். இதனால் எண்ணெய் நிறையா செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் போடுறதுக்கும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ மாவை தோண்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக இது கூட நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்க்கணும். இதுக்காக வெங்காயம் வந்து ஒரு 300 கிராம் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 5 மிளகாய், இது எல்லாத்தையுமே நல்லா பொடுசாக வெட்டி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸில் இஞ்சி எடுத்து அதை நல்லா பொடுசாக சின்னதாக இந்த மாதிரி வெட்டி எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சி இந்த சைஸுக்கு போட்டோம் அப்படின்னா வெந்து வந்ததுக்கப்புறம் வடை சாப்பிடும்போது அந்த இஞ்சி சேர்ந்து மென்று சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்கும். இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக உப்பு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். நீங்கள் வீட்டில் சேர்க்கும்போது இந்த மாதிரி பொருள் எல்லாமே கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெருங்காய பொடி 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுவோம். இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறது வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்மளோட இன்றைக்கி வந்து உளுந்த வடையில் எந்த மாவும் சேர்மானம் இல்லாமல் உளுந்த வடை எப்படி போடுறது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக அமையும். அடுத்ததாக நம்ம இந்த உளுந்து மாவு கூட சேர்த்தது எல்லாத்தையுமே நல்லா பிசையணும். இந்த மாவு பிசையும் போது ரொம்ப கவனமாக பிசையணும். அதாவது எப்படின்னா, உளுந்தை வந்து ரொம்ப அடித்து ரஃப்பாக வந்து பிசையக்கூடாது. சும்மா அப்படியே இந்த அளவுக்கு ரவுண்டு ஷேப்பில் அப்படியே கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே கலந்தாலே வந்து போதுமானது. இந்த உளுந்து மாவை ரொம்ப ரஃப்பாக அடித்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா வடையும் வந்து ரொம்ப ரஃப்பாக ஆரம்பிச்சிடும். சாப்பிடும்போது அந்த வித்தியாசம் துண்டாக தெரியும். அதனால தான் இந்த உளுந்த வடையை நல்லா பூ போல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இன்னும் எண்ணெய் ரெடியான உடனே அப்படியே வடையை போட ஆரம்பிக்க வேண்டியதான்.
இந்த உளுந்து வடை போடும்போது எண்ணெய் வந்து சூடு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா வடை வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும். அதே நேரம் அதிக சூடு நம்ம வந்து வச்சுருக்க முடியாது. அதிக சூடு இருந்தது அப்படின்னா நம்ம வடை போட்ட உடனே வேகமாக சிவக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் இந்த நிதானமான சூட்டில் நம்ம வடையை டக்கு டக்குன்னு வந்து தட்டி போட ஆரம்பிச்சிடணும். நம்ம கடையில் காலையில் நேரத்தில் இந்த உளுந்த வடை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ரெகுலராக. அதுவும் எந்த மாதிரினா இந்த ரொம்ப முருகலாக போட்டு சாப்பிட்ற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. அதே மாதிரி முக்கால்வாசி வெந்த நிலையில், அதான் இளம் வேக்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வெந்த நிலையில் இருக்கும்போதும் அதையும் விரும்பி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. அதனாலேயே நாங்கள் போடும்போதே எல்லாமே கலந்து வர்ற அளவுக்கு 2 விதமாகவும் வந்து போட்டு வச்சுருவோம். ஏன்னா கஸ்டமர் அந்த மாதிரி திருப்தியாக சாப்பிடும்போது ரெகுலராக நம்மள தேடி வருவாங்க. இப்போ இந்த உளுந்த வடை முதல் ரவுண்டு நம்ம வந்து முருகலாக போட்டு எடுக்க போகிறோம். எல்லா வடையும் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா செவந்து வந்திருக்கு. ஏன்னா இந்த முதல் ரவுண்டு வடை போடும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிக சூடாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த டைம்லேயே இந்த முருகலாக போடுற வடை எல்லாமே நம்ம வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம முருகலாக போட்ட வடை எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம போட போகிறது இளம் வேக்காடு, அதாவது நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த 2ஆம் ரவுண்டு வடை போடும்போது எண்ணெயை வந்து கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கிருவோம். அப்போ தான் வந்து கரெக்டாக வெந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து டக்கு டக்குன்னு வந்து புரட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து முருகாமல் இருக்கும். அதனால தான் இந்த இளம் வேக்காடு வடை போடும்போது எக்ஸ்ட்ரா ஒருத்தரை வந்து பக்கத்தில் நிறுத்தி வச்சுக்கிருவோம். ஒருத்தர் வடையை தட்டி போட போட அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு இன்னொருத்தர் புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் வரும் கலராக. இப்போ இந்த பருவத்திலேயே வந்து வடையை நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வடையை நம்ம பார்த்தாலே தெரியும். அப்படியே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும். ரொம்ப வந்து முருகலாக இல்லாமல் செவந்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி வடையெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணீங்க அப்படின்னா வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறணும். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வெங்காயம் வந்து போட வேண்டாம். இந்த உளுந்த வடையில் மேலே உள்ளதை மட்டும் பிச்சுட்டு அந்த உள்ளே உள்ள அந்த மாவாக இருக்கிறத எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த உளுந்த வடை மாதிரியே குழந்தைங்களும் நல்லா புசு புசுன்னு வரும். இருக்கிறதுலே ரொம்ப சத்தான ஒரு ஃபுட்டும் கூட குழந்தைங்களுக்கு இது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வேறு எதுவுமே இந்த மாவில் சேர்க்காமல் நீங்கள் போடுங்க. குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உளுந்த வடையை பற்றின இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, இந்த உளுந்த வடையில் சாதாரணமாக நீங்கள் நிறைய வெங்காயம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இப்போ காலையில் போட்டிங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த வடை இருந்தால் கெட்டு போயிடும். அதே நேரத்தில் வெங்காயத்தை ரொம்ப கம்மி பண்ணி போட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் வடை கெட்டு போகாது. இன்றைக்கி நம்ம இந்த உளுந்த வடையில் எந்த வித சேர்மானம், அதாவது வேறு எந்த மாவும் சேர்க்காம தனியாக உளுந்து மட்டும் ஆட்டி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த உளுந்த வடையை உள்ளே பிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே பூ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உளுந்து வடை நம்ம போட்டு சாப்பிடும்போது போர் அடிக்காமல் சாப்பிட்லாம். அதாவது சாப்பிட்றதே தெரியாது, நம்ம பாட்டுக்கு கணக்கே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கும் நம்ம கஸ்டமருக்காக சிறப்பான ஒரு வடையை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நாங்கள் ரெடி பண்ணி வெளியில் ஸ்டாலுக்கு கொண்டு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமர்களுக்கு ஒரு தரமான பொருள் கொடுத்து ஆத்ம திருப்தியோட இன்றைக்கி காலை வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி தனி உளுந்தில் வடை போட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.